தமிழ் வணக்கம். இன்று மாலை வரை நடைபெற்றிருக்கின்ற ஈரான் அமெரிக்க போர்க்களத்தினுடைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் ஆவேச பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கின்றார். ஈரான் சர்வதேச கப்பல்களை தடுப்பது தவறு, அதற்கு அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கும் கருத்துக்கள் அமெரிக்காவில் சூடு பிடித்திருக்கின்றன. ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவில் பங்கேற்ற பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாவினுடைய சூடேற்றும் பதிவு வெளியாகி இருக்கின்றது. அவர் கூறிய காட்டமான கருத்துக்கள், ஈரான் இன்னமும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவில்லை, அமெரிக்காவால் தாங்க முடியாது என்று கூறிய கருத்துக்கள் அமெரிக்காவை பதிலுக்கு சூடேற்றி இருக்கின்றது. மூன்றாவதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்கா கோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கப்பல்களை காப்பாற்றுவதற்காக எடுத்த முயற்சி கடந்த 24 மணி நேரங்களில் தோல்வியடைந்திருக்கின்றது. இதனுடைய விளைவு என்ன? போரினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை இனிமேலாவது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். நான்காவதாக இன்னொரு முக்கிய தலைப்பு செய்தி இடம் பிடிக்கின்றது. அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்கள் ஈரானினுடைய தாக்குதலை சந்தித்திருக்கின்றன. இவர்கள் மீது எந்த அச்சமும் இல்லாமல் ஈரான் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தாங்கள் ஈரானினுடைய ஆழ்புல பரப்பிற்குள் போர் புரிய வரமாட்டோம் என்று பேட் ஹெக்ஸெட் கூறும் அளவிற்கு இந்த விவகாரம் சூடேறி இருக்கின்றது. ஏப்ரல் 8 இன்று வரை 10 தடவைகள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஈரான் அந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது என்ற உண்மையை மறைக்க முடியாமல் வெளியே போட்டுடைத்திருக்கின்றது அமெரிக்கா. இவ்வளவு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சம்பவங்களை உள்ளடக்கி இவற்றினுடைய கருப்பொருளை எடுத்து செய்தியின் முன்னதாக 5 வினாடிகள் கொண்ட இயங்கும் செய்தி படமாக உங்களுக்கு தயாரித்து தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 5 வினாடிகளுக்கு உள்ளே இந்த செய்தியினுடைய உயிர் இருப்பதை நீங்கள் காணலாம். இது செய்திகளை வழங்குவதில் ஒரு புதிய முறை. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டில் இருந்து சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வரை இந்த முயற்சி கிடையாது என்பதை உங்களுக்கு மகிழ்வுடன் கூறிக்கொள்ளுகின்றோம். அமெரிக்காவினுடைய CBS தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின்படி அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்கள் ஈரானுடைய தாக்குதல்களை சந்தித்திருக்கின்றன. முதலாவது USS ட்ரக்ஸ்டன் என்கின்ற கப்பல், இரண்டாவது USS மேசன் என்கின்ற கப்பல். இந்த 2 போர்க்கப்பல்களும் அழிவை ஏற்படுத்துகின்ற பயங்கரமான போர்க்கப்பல்கள் என்ற பெயரை பெற்றவை. இவர்கள் மீதுதான் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஈரானுடைய சிறிய மோட்டார் படகுகள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூன்றும் இணைந்து கொத்தாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அமெரிக்காவினால் இதை எதிர்க்க முடியவில்லை. இந்த சம்பவம் கோர்முஸ் நீரிணைக்கு உள்ளே அமெரிக்கா வருமாக இருந்தால் ஈரான் எந்த தயக்கமும் இல்லாமல் போரை தொடங்கும் என்ற செய்தியையும், அமெரிக்கா நீண்டகால போரை விரும்பாவிட்டாலும் ஈரான் நீண்டகால போர் ஒன்றுக்கு தயாராக அமெரிக்காவை சந்திக்க தயாராகிவிட்டது என்பதை காட்டுவதாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அழிவு கப்பல்கள் என்று புகழ்பெற்ற போர்க்கப்பல்கள் மீதே ஈரான் கை வைத்து விட்டது. எனவே ஈரானிடம் இனிமேல் பொறுமையாக தாமதித்து பார்ப்பதற்கு இடமில்லாமல் அனைத்தும் வற்றிவிட்ட நிலையில் இருக்கின்றது என்பதும், இனி போரை சந்திக்காது தயாராகிவிட்டது என்பதும் இதனுடைய கருத்தாகும். கப்பல்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து செல்ல போகின்றேன் என்கின்ற அமெரிக்காவினுடைய நடவடிக்கை வெற்றி பெறாத நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில், நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போகின்றீர்கள்? உங்களின் போர் முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை. மேலும் நீங்கள் போர் முயற்சிகளை முன்னெடுத்தும் வெற்றி பெறப்போவதில்லை. உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லுகின்ற ஒரு செய்தி, போரினால் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். எனவே உங்களுக்கு கடைசி வழி பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தையால் தான் தீர்க்கலாம் என்பதை இனிமேலாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது உண்மையில் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் அல்ல, அது ஒரு தடை ப்ராஜெக்ட் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதுபோல ரெவல்யூஷன் கார்டனுடைய உபதலைவர் ஜடோல்லா ஜவானியினுடைய கருத்தும் தீயாக பறந்திருக்கின்றது. அமெரிக்கா எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கின்றது. ஏதாவது ஒரு வழியால் போகலாமா என்று எல்லா இடங்களுமே பூட்டி கிடக்கின்றன.
இந்த இடத்தில் அமெரிக்கா இப்பொழுது இதையெல்லாம் எதற்காக செய்கின்றது? ஈரானுக்கு எதிராக அல்ல, தன் மீதே அமெரிக்காவிற்கு சந்தேகம் வந்து தன்னால் முடியுமா என்று முயற்சி எடுத்து பார்க்கின்றதுதான் அமெரிக்காவினுடைய செயலாக இருக்கின்றது. இனி தனது முழு பலத்தையும் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுக்கும். அதை பயன்படுத்தியும் எதுவும் செய்ய முடியாது என்பதை கற்றுக்கொள்ளப் போவதுதான் அமெரிக்காவிற்கு இந்த போரின் பாடமாக அமையும். இறுதியில் அதிலும் அமெரிக்கா தோல்வியடைந்து பின்வாங்க வேண்டித்தான் வரும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். 5 வளையாதது 50 வளையாது, பனங்காட்டு நரி சலசலப்பிற்கு அஞ்சாது என்பது அவருடைய கருத்தாகும். மேலும் ரெவல்யூஷன் கார்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற இந்த செயலை ஒரு போர் நடவடிக்கையாக பார்க்கவில்லை, டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் தோல்வியாகவே அவர்கள் பார்க்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு போர் என்றால் போரை என்னவென்று சொல்வது என்பது அவருடைய கருத்து. மேலும் அமெரிக்க படைகள் கோர்முஸ் நீரிணைக்குள் கால் வைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தயவு தாட்சண்யம் எதுவுமே காட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் நசிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தம்முடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு ஈரானில் தங்களை எதிர்த்த ஈரானியர்களை தொடர்ந்து தூக்கில் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுதான் உங்களுக்கும் என்று காட்டுவது போல அந்த செயல் இருக்கின்றது. இந்த நிலையில் 2 தரப்பும் போர் இல்லாமல் மீள முடியாத இடத்திற்கு அவர்களுடைய டயலாக் என்று கூறப்படுகின்ற உரையாடல்களை ஒருவருக்கொருவர் எதிராக கூறி இனி போர் புரியாமல் மீள முடியாத இடம் வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் பேச்சுவார்த்தை குழுவிற்கு தலைமை தாங்கியவரும் ஆகிய முகமது பாகா கலிபா கூறுகின்ற பொழுது, கோர்முஸ் நீரிணையில் இன்னமும் ஈரான் கச்சேரியை ஆரம்பிக்கவில்லை, தற்போதைய நிலையை அமெரிக்காவினால் தாங்க முடியவில்லை என்பது தங்களுக்கு தெரியும், ஆனால் தாங்கள் இன்னமும் கச்சேரியை ஆரம்பிக்கவில்லை, இதையே உங்களால் தாங்க முடியவில்லை என்றால் ஈரான் தன்னுடைய அடுத்த கச்சேரியை ஆரம்பித்தால் உங்களால் நினைத்து பார்க்கவே முடியாது என்று அமெரிக்காவிற்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றார். ஒருபுறம் இவர் பேச்சுவார்த்தை குழு தலைவராக இருந்து மறுபுறம் அமெரிக்காவை சூடேற்றும் பேச்சுக்களையும் ஏன் பேசுகின்றார்? பேச்சுவார்த்தை என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலையும் நடத்துகின்றார் தானே. அவர் 2 தோணியில் கால் வைத்து பயணிக்கின்ற பொழுது அவருக்கு போட்டியாக நாங்களும் 2 தோணியில் பயணித்தால் தான் அவருக்கு இந்த போரின் மொழி என்ன என்று விளங்கும் என்பது அவர்களுடைய புரிதலாக இருக்கின்றது. இந்த நிலையில் கோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கப்பல்களுக்கு இரவு நேரம் GPS ஜம்னிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. GPS குழம்புவதனால் எங்கு செல்வதென்று தெரியாத சூழ்நிலை இருக்கின்றது. சில கப்பல்களை மறைத்து அங்கிருந்து காப்பாற்றி கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் என்பதும், ஈரானே சில வேளை இதை செய்கின்றதா என்ற சந்தேகமும் இருப்பதாக கூறுகின்றார்கள். இவர்களினுடைய கச்சேரி முடிவடைய அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் கெக்செட், அமெரிக்கா போரை தேடி வரவில்லை, அப்பாவி நாடுகளினுடைய பொருட்கள் உரிய இடம் போகாமல் தடுக்கின்ற வேலையை ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது, இதை அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பதும் அதற்கு முன்னர் நடத்தப்பட்ட படை நடவடிக்கையாகிய எபிக் ஃபியூரி என்பதும் இரண்டும் ஒன்றல்ல, இரண்டும் வேறு வேறானது என்று கூறியிருக்கின்றார். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது சர்வதேச சமுதாயம் தங்களுடைய பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதை விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு முயற்சி என்ற கோணத்தில் அவருடைய பேச்சு இடம்பெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக உலக நாடுகளினுடைய ஆதரவை பெற அவர் முயற்சி எடுக்கின்றார். தாங்கள் 2 கப்பல்களை வெற்றிகரமாக கொண்டு சென்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதுபோல அமெரிக்கா அப்பச்சி ஹெலிகாப்டர்களுடைய துணையுடன் தாக்குதல் நடைபெற கப்பல்களை கொண்டு போவதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அமெரிக்கா எடுத்த ராணுவ தீர்வு பிசுபிசுத்து விட்டது, இனி இதை பேசி தீர்க்க வேண்டும் என்று கூறியிருப்பதும், அதுபோல அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் ஈரானுடைய ஆழ்புல எல்லைக்குள்ளும் அவர்களுடைய நீர்ப்பகுதிகளுக்கு உள்ளேயும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. எனவே பேச வேண்டிய ஒரு நிலையை நோக்கி இருவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. வடிவேல் ஒரு கோட்டை கீறி, இந்த கோட்டிற்கு அப்பால் நீ நின்று கொள், இந்த பக்கம் நான் நின்று கொள்ளுகின்றேன் என்று கூறி கைப்பிள்ளை சண்டைக்கு போனது போன்ற ஒரு கோட்டை அவர் கீறியிருக்கின்றார். ஆனால் அப்பாஸ் அரக்சி ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது இதற்கு பொருந்தாது, ப்ராஜெக்ட் டெட்லாக் என்பதுதான் பொருந்தும் என்றும், இது திறப்பதல்ல ஒரு முட்டுக்கட்டை வேலை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத நிலை இருக்கின்றது. என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் வருகின்ற செய்திகளை தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய ஜுனிக்கான யாருமே எதிர்பாராத ஒரு தீர்வை எட்டி தொடாமல் இந்த முட்டில் இருந்து இவர்களால் வெளிவர முடியாது. இவர்களுடைய இந்த முட்டை அவிழ்க்கக்கூடிய ஒரு வல்லவர் இன்னமும் கிடைக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இது
டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.